கர்நாடகத்தில் பரப்புரைக்கு சென்ற தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையின் ஹெலிகாப்டரில் மூட்டை மூட்டையாக பணம் எடுத்துச் சென்றதாக காங்கிரஸ் வேட்பாளர் வினய்குமார் சொரகே குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் 224 தொகுதிகளுக்கும் வரும் மே 10ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் பிரதான கட்சிகளான காங்கிரஸ் மற்றும் பாஜகவில் அதிருப்தியில் இருக்கும் பிரமுகர்கள் பரஸ்பரம் மாற்றுக் கட்சிகளுக்கு தாவி வருகின்றனர். இந்த சூழலில் கர்நாடக அரசியலில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தீவிர கவனம் செலுத்தி வருகிறார். உடுப்பிக்கு அண்ணாமலை அவருடைய ஹெலிகாப்டரில் சென்றிருந்தார். அந்த ஹெலிகாப்டரில் மூட்டை மூட்டையாக பணம் இருந்ததாகவும் அதனை அதிகாரிகள் பரிசோதிக்கவில்லை என்றும் கப் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் வினய்குமார் சொரகே குற்றம் சாட்டியுள்ளார். ನನಗೆ ಬಂದಿರುವಂತ ಇನ್ಫಾರ್ಮೇಶನ್ ಪ್ರಕಾರ ಹಣದ ಬದಲಿ ಬಂದಿದೆ ಅಂತ ಹೇಳಿ ಅದನ್ನು ನಾನು ಜಿಲ್ಲಾಧಿಕಾರಿಗಳ ಗಮನಕ್ಕೆ ತಂದಿದ್ದೇನೆ, ಎಸ್ಪಿ ಅವರ ಗಮನಕ್ಕೆ ತಂದಿದ್ದೇನೆ. ಜಿಲ್ಲಾಧಿಕಾರಿಗಳು ಮತ್ತು ಎಸ್ಪಿ ಅವರ ಬಗ್ಗೆ ನಮಗೆ ಭರವಸೆ ಇದೆ. ಅಂಥದ್ದು ರವಾನೆ ಆಗುವಂಥ ಅವಕಾಶ ಇದ್ದರೆ ಅದನ್ನು ಕೂಡಲೇ ಸೀಸ್ ಮಾಡುವಂಥ ವ್ಯವಸ್ಥೆ ಮಾಡಬೇಕು. குற்றச்சாட்டை மறுத்துள்ள தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை மூத்த காங்கிரஸ் நிர்வாகியான வினய்குமார் சொரகே அதிருப்தியில் பேசுவதாக கூறினார். ಸೊರಗೆ ಸಾಹೇಬ್ರವರು ಒಂದು ಡೆಸ್ಪರೇಷನ್ ಅಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾರೆ. ಅವರು ಒಂದು ಒಳ್ಳೆ ಮಿತ್ರರೇ, ಡೆಸ್ಪರೇಷನ್ ಅಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾರೆ. ಸೊ ಅವರು ಮಾತಾಡುವಾಗಲೇ ಗೊತ್ತಾಯಿತು ಸುರೇಶ್ ಶೆಟ್ಟಿ ಅವರು ಗೆದ್ಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. புகார் குறித்து தகவல் அறிந்து வந்த தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அண்ணாமலை வந்த ஹெலிகாப்டரை தற்போது முழுமையாக சோதனை செய்துள்ளனர்.